இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கும். மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். போக்குவரத்து ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் மார்ச் 28ஆம் தேதி வழங்கப்படும் என தமிழக அரசு தகவல். இரட்டை இலைக்கு உரிமை கோரி தேர்தல் ஆணையம் விசாரணை, இருதரப்பு வழக்குரைஞர்களும் நேரில் வாதம். நடுவண் அரசு கல்வி நிறுவனங்களில் கல்வி கட்டணம் உயர்த்தும் முடிவை திரும்பப் பெற மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். சவுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகு கவிழ்ந்து விபத்து, குமரி மாவட்ட மீனவர்கள் 3 பேர் உயிரிழப்பு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு, அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடன் நெடுவாசல் போராட்டக் குழு இன்று சந்திப்பு. கள்ள ரூபாய் தாள் பதுக்கல் தகவலை அடுத்து சென்னை துறைமுகத்தில் 4வது நாளாக அதிகாரிகள் ஆய்வு. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் கோளாறால் 3வது அலகில் 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. கல்வி உதவித்தொகை வழங்காததை கண்டித்து தஞ்சாவூரில் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் சாலை மறியல். உலக தண்ணீர் நாளையொட்டி சென்னையில் தன்னார்வலர்கள் விழிப்புணர்வு ஊர்வலம். சென்னை சேக்காடு பகுதியில் இருப்பு பாதையை கடக்க முயன்றவர் பயணிகள் தொடர்வண்டி மோதி உயிரிழப்பு. இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.